ஹலோ மக்களே, நம்ம இப்போ இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கோம். வாங்க இப்போ நம்ம இது உள்ளே போயிட்டு நம்ம ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து உள்ளே போகலாம். இப்போ நானும் கதிர்வேலும் வந்திருக்கோம் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக. வாங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கைஸ், இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. டிசம்பர் 30 தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இது பஸ் ஸ்டாண்டானே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து மெட்ரோ வேறு கட்ட போகிறாங்கண்ணா இங்கே. ஆமாம், சென்னையோட மெட்ரோ வேறு வரப்போகுது. இங்கே 5400 கோடி கொடுத்துருக்காங்க. இப்பயே வீடுலாம் வாங்கணும்னா வாங்கிடுங்க. ஆமாம், 1 சென்ட் 1 கோடி ஆக போகிறான். நம்ம பைக் கிட்ட வந்துட்டோம். இப்போ பைக்கில் ஏறி நம்ம இங்கே போகலாம். காய்ஸ், இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இது பார்க்கு தான், ஆனால் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து மெட்ரோ வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்ஜு கட்ட போகிறாங்க இது மேலே, அதனால தான் இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் 85% வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் நிறைய பேர் வந்துட்டாங்க. நியூ இயர் டைமு, பொங்கல் வேறு வந்துடுச்சு. இது ஒரு மினி டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு. இது ஏர்போர்ட் மாதிரி இருக்குது வேறு. இது பஸ் ஸ்டாண்டுன்னே சொல்ல முடியாது. இங்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது பாருங்க, இங்கே போர்டு வச்சுருக்காங்க, இதில் பார்த்துக்கலாம் தான் நல்லா இருக்குன்னு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்ட் பேர் வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். பஸ் ஸ்டாண்ட் பார்க்கும்போதே நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. சென்னை ஏர்போர்ட் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே டிஎம்கே சிம்பிள் மாதிரியே இருக்கும். சூரியன் சிம்பிள் மாதிரியே இருக்கும். உதய சூரியன். கூகுள் மேப்பில் வேணால் எல்லாரும் பாருங்கள். இதுதான் வந்து பார்க்கிங்கு, அண்டர் கிரவுண்டில் இருக்குது. பாத்ரூம். இப்போ நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் உள்ள அந்த எலக்ட்ரிக் வண்டி இருக்குல்ல, அது வந்து ஃப்ரீ தான். இங்கே வயசானவங்க யார் வேணால் போகலாம். இங்கே தான் வந்து ஆம்னி பஸ்லாம் நிற்குது சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பஸ்லாம் வந்து அந்தளவுக்கு எதுவும் வரல. கூடிய விரைவில் எல்லாம் வந்துடும் இருக்கேன். சூப்பராக இருக்குது, ஆம்பியன்ஸு சூப்பராக இருக்குது. இதை நம்ம மக்கள் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஜப்பானில் இருக்க மாதிரி வேணும்னா நம்ம கையில் தான் இருக்குது எல்லாம். இதை பாருங்க எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்காங்க. இதை நம்ம மக்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. இங்கே பாருங்க பிரமாதமாக இருக்குது. சிட்டி அவுட்டரில் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் கட்டியிருக்காங்க. ப்ரைவேட் பஸ்ஸும் நிற்கும், நார்மல் பஸ்ஸும் நிற்கும். இங்கேயே ஆம்னி பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, அப்புறம் வந்து லோக்கல் பஸ்ஸு. லோக்கல் பஸ்லாம் இதுக்கு அவுட் சைடில் இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லாமே தனித்தனியாக போர்டுலாம் வச்சு, தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் போர்டு வச்சு எந்தெந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம வந்தோன்னா ஒரு கன்ஃபியூஸே இல்லாமல் அழகாக வரலாம். இங்கே பாருங்க. சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கதிர் காய்ஸ், இங்கே தான் வந்து பஸ்ஸுக்கு ஒர்க் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது. ரிப்பேர்லாம் இது பண்ணுவாங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டோட பேக் சைடு. இது பேக் என்ட்ரன்ஸ். இதுதான் இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ். ஃப்ரண்ட்டு பேக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து ஐயஞ்சேரி வழியாக வரும் இந்த என்ட்ரன்ஸ். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். வண்டியிலேயே ரொம்ப நேரம் இது பண்ண முடியல. வண்டியில் சுற்றினா நம்ம உள்ளே ரொம்ப இடத்துல போக முடியல. அதனால் வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ உள்ளே போய் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒர்க் ஸ்டேஷன், பணிமனை. வாங்க கைஸ், இப்போ நம்ம உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது பார்த்தீங்களா கைஸ், அழகாக வச்சுருக்காங்க எல்லாமே. தயவு செஞ்சு யாரும் குப்பை மட்டும் போடாதீங்க.
கைஸ் இங்கே கோயில் கூட கட்டிகிட்டு இருக்காங்க கைஸ், பிள்ளையார் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க, பெயிண்டிங் ஒர்க் இருக்குது போல இருக்குது. பரவாயில்ல, கோவில் தான் இருக்குது. 85% முடிஞ்சிச்சு கைஸ். பாதி ஒர்க் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வராங்க, எல்லாம் டூரிஸ்ட் மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. மக்களே, இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, அழகாக எல்லாமே நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க. இந்த பாருங்க மக்களே, இந்த மாதிரிலாம் போடாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி நம்மளோட ஊரை நல்லா உலக தரத்துக்கு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருள்லாம் போட்டு நாஸ்தி பண்ணிடுறீங்க. அதே மாதிரி சின்ன பசங்க கிட்டலாம் காஸ்ட்லியான பொருள் எதுவும் குத்துறாதீங்க. இந்த ட்ரைனேஜில் எதனா வீந்துச்சுன்னா திரும்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதோட இங்கிலீஷில் இருக்க பேர் சிஎம்டிஏ அப்ரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா? அது என்னன்னு தெரியல. இந்த பூ நல்லா இருக்கு பார்க்க. இங்கே வருங்க, டெக்கரேஷனுக்கே எப்படியும் ஒரு 6 months ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்க மக்களே, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைமம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம வெளியில் பார்த்துட்டு இருந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாலே நல்லா தான் கட்டியிருக்காங்க. இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுற மெயின்டெனன்ஸ் டீம் தான் ரொம்ப கஷ்டம். வசதி எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, காவேரி ஹாஸ்பிட்டல். இங்கே பாருங்க, இந்த கட்டடம் நம்ம கூகுள் மேப்பில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், உதயசூரியன் சிம்பிள் மாதிரியே இருக்கும். இந்த வண்டி ஃப்ரீ தான், யாரும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஆள் இல்லை போல நைட் டைமில். நம்ம அதுக்குன்னு ஏதாவது கட்டுற மாதிரி இருக்கும். ஃப்ரீன்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. நீங்கள் இது பாருங்க, லக்கேஜ் எதனா எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களால் தூக்க முடியுமா, பிரச்சனை இல்லை. இங்கேயே ஒரு வண்டி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தள்ளி எடுத்துன்னு போகலாம் லக்கேஜ்லாம். அது அந்த சைடில் இருக்குது. இதுவும் இருக்குது பாருங்க, ட்ராலி இருக்குது. அழகாக இந்த ட்ராலியில் தள்ளி எடுத்துகிட்டு போகலாம். ட்ராலிலாம் நம்ம பார்க்குறது தான். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்க guys, இந்த ஓவியம்லாம் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க guys, இதான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் தான் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெஹிக்கிளை நம்ம புக் பண்ணிட்டோம்னா ரோடு நந்துபாத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர். ஆமாம், நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளை டிக்கெட் காமிச்சு புக் பண்ணிட்டோம்னா அவங்க நமக்கு எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுருவாங்க. இங்கே பாருங்க, இது ஃப்ரீ ஆகிட்டு இனிமேல் எப்படின்னு தெரியல, ஃபியூச்சரில் எப்படின்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு இது ஃப்ரீ தான். நல்லா இருக்கு பாருங்க இந்த வெஹிக்கிள். அப்படி இல்லையா? இங்கே பாருங்க மக்களே, மால் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. உள்ள ஃபேன்லாம் பாருங்க, காற்றுக்கு கொஞ்சமே இல்லைங்க. இங்கே பாருங்க மக்களே, சூப்பராக கட்டியிருக்காங்க. திருவிழா மாதிரி இருக்கு. தெரிஞ்சு மால் தான் நினைக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியல. இது இந்த அளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மக்களே. இங்கே பாருங்க, நம்ம தலைவர் கருணாநிதி கைஸ் இப்போ இங்கே இந்த மாதிரி இருக்குன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். நாங்கள் சும்மா தான் கட்டுறானுங்க பார்த்துருந்தேன் வெளியிலேருந்து. அதான் இந்த அளவுக்கு கட்டிடுறானுங்க உள்ள. பிரமாதமாக இருக்குது கைஸ். இன்னும் கடைலாம் நிறைய வரல கைஸ். கடைலாம் இன்னும் வந்துடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். எலிவேட்டர்லாம் வச்சுருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க, எஸ்கவேட்டர் வேறு இருக்குது. நம்ம அதில் போய் பார்ப்போம். இருங்க, எஸ்கவேட்டர் போகிறது மாதிரி இங்கே சுற்றிட்டு வரோம். இங்கே பாருங்க, சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குது கைஸ். நிறைய சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது கைஸ். நீங்கள் நம்ம சார்ஜ் போகணுன்னா அது பாருங்க, இந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஃபோன் சார்ஜ் போட்டிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். ஆமாம், அந்த நம்ம தம்பி மாதிரி சார்ஜ் போட்டு பக்கத்துலேயே உட்காந்துச்சிக்கிங்க. அதை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. அப்புறம் ரிஸ்க்கு உங்களுக்கு தான் பின்னாடி. சங்கீதா ஹோட்டல் வேறு இருக்குது கைஸ். சாப்பிட்றதுக்கு பஞ்சம் இல்லை, காற்று வாங்க பஞ்சம் இல்லை. நம்ம பஸ்ஸில் போகிறோமோ இல்லையோ, இங்கே வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம். தாராளமாக ஒன்ஸ் விசிட் பண்ணலாம் கைஸ். நீங்கள்
இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம பார்த்து அப்படியே போகலாம். ஆமாம், நம்ம டிக்கெட் வாங்கணும்னா எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிதுன்னு சொல்லி நம்ம பஸ்ஸில் நிற்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதுபடி நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆம்னி பஸ்ஸுன்னு மேலே போட்டிருக்காங்க. நம்ம ஆம்னி பஸ்ஸில் இங்கே இந்த சைடில் போகலாம். இது ஆம்னி பஸ்ஸோடது. கவர்மெண்ட் பஸ்ஸோடது இங்கே இருக்குது பாருங்கள், அதை போட்டிருக்காங்க பாருங்கள். எஸ்சிடிசி டிஎன்எஸ்சி பேருந்து நிலையம். இதை பாருங்கள், இது வந்து கவர்மெண்ட்டோடது. இந்த இங்கே உள்ளே ஒரு இலவச அவசர சிகிச்சை மையம் இங்கே பாருங்க, இது வந்து ஃப்ரீ. இதுக்குள்ள வந்து நமக்கு எமர்ஜென்சி எல்லாமே இதுக்குள்ள ஃப்ரீயாக கிளினிக். இது 24/7 தான். சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இது வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ் நிற்கிற இடம். நம்ம டிக்கெட் வாங்குற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் நம்மளோட டிக்கெட் கவுண்டர்ஸ். நம்ம டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் இதுதான் கைஸ். டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறது இங்கே தான் வந்து டிக்கெட் எடுக்கலாம். இதை வருங்க கைஸ், நிறைய டிக்கெட் கவுண்டரே இருக்குது, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த இது இங்கே வருங்க கைஸ், டிக்கெட் எடுக்கிறதுக்கு சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். இதில் நம்ம டிக்கெட் வந்து அழகாக அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்தோம்னாலே எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ வாங்க நம்ம எஸ்கவேட்டரில் போய் மேலே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஃபேன்லாம் எவ்வளோ லென்த்தாக வச்சுருக்காங்க. வாங்க கைஸ், எஸ்கவேட்டரில் போய் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், தமிழரோட பண்பாட்டு கலையெல்லாம் இங்கே வந்து வர்ணித்து வச்சுருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தீங்க, எங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து விசிட் பண்ணலாம் கைஸ். நீங்கள் மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ். இதுதான் சென்னையோட நியூ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக மாறிடுச்சு. எலிவேட்டர்லாம் வச்சு ஒரு எஸ்கலேட்டர்லாம் வச்சு ஒரு அரசு பேருந்து நிலையம் கட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா கட்டியிருக்காங்க. படிக்கட்டும் இருக்குது, ஸ்டேர்கேஸும் இருக்குது, கரண்ட் இல்லை, கடையும் இருக்குது கைஸ். இங்கே இப்போ தான் போட்டிருக்காங்க, ஸ்டால் போட்டிருக்காங்க. இனிமேல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போதைக்கு பேனர் வச்சு கடை புக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு எல்லாருமே கடை வந்து லீஸ்டில் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் சௌர் இல்லை, இதெல்லாம் கடை சும்மா இது பேனர் மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. அவங்க கடையில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நம்ம தங்குறதுக்கு ரூம்லாம் கூட இருக்குது. வாங்க அதை போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா கைஸ், தங்குறதுக்கான இடம் இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மென்ஸ் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போமா? பாத்ரூம் டூர் வந்திருக்கோம். பாத்ரூம் டூர் வந்திருக்கோம். கண்ணாடிலாம் போட்டு இங்கே வருங்க, பிரமாதமாக கொடுத்துருக்காங்க. செஞ்சு யாரும் வீடா போட்டு இங்கே துப்புற வேலைலாம் வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு தப்பாலாம் வச்சுக்காதீங்க. நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் சார் இருக்கு. இங்கே பாருங்க, யூரினரி ஸ்பாட்ஸ் அது எல்லாமே மோஷன் டிடெக்டர். நம்ம போனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அடுத்து தங்குற இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கைஸ். அதுக்குள்ளே போக விடுவாங்களான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். இவங்க தங்குறதா இது? கைஸ், அங்கே டிரைவர்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம. அதுவும் அது டாய்லெட்டு. அங்கே டிரைவர்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்க, இந்த இதில் தெரியுதா வேறு அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. அனைத்து வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. உள்ள நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் கைஸ் இருக்குது. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்டார் கேஸ் பார்க்குறாங்க, அங்கே ஓப்பன் பண்ணால் படிக்கட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் மக்கள் யாரும் படிக்கட்டு யூஸ் பண்ணுறதில்ல. கட்டியிருக்காங்க, ஆனால் மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கவேட்டர் இருக்கிறதுனால படிக்கட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. எக்கோ அடிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நினைக்கிற மக்களே. இவ்வளோ சேஃப்டியாக போட்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க.
இதுதான் பஸ் ஸ்டாண்டோட மாடி. யாரும் காட்டுறீங்க, இது நம்ம சேனல் தான் கைஸ், எக்ஸ்க்ளூசிவ். சரி வாங்க இப்போ நம்ம கீழே போவோம். கைஸ் இது பாருங்க, இதுதான் வந்து ரேட்டோட டீட்டெயில். சரி வாங்க உள்ளே போகலாம். இது ஃபுல்லாக சப்வேல இருக்குது இந்த பார்க்கிங் ஃபுல்லாக. இது ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் இருக்குது கைஸ் இந்த பார்க்கிங். அதுவும் ஒரு கீழே 2 ஃப்ளோர் இருக்குது வேறு பார்க்கிங்க்கு. இது பாருங்க கைஸ், இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இது கீழே வந்து இன்னொரு கிரவுண்ட் ஃப்ளோர் வேறு இருக்குது பார்க்கிங். இது பாருங்க கைஸ் எவ்வளோ பைக் நிற்கிது. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக எவ்வளோ பைக்ஸ் நிற்கிது பார்த்தீங்களா. 2 நாள்லேயே இவ்வளோ பைக் நிற்கிது. அப்போ இன்னும் மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வரதுக்கு எவ்வளோ பைக் நிற்கும்ல. நம்ம ஊரானு எனக்கே தெரியல, ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க எக்ஸ்டிங்விஷர், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக போட்டு இங்கே பாருங்கப்பா எல்லாம் செடி வச்சுக்கிறானுங்க ஒன்று. நம்ம மக்கள் இதை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் கைஸ். காய்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு எது எது எங்கே இருக்குது நம்ம கவலைப்பட தேவையில்ல, எல்லாமே அங்கே போர்டில் எழுதி வச்சிருக்கீங்க. இங்கே பாருங்க கைஸ் லிஃப்ட் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க லிஃப்ட் ஒர்க் ஆகுதான்னு போய் செக் பண்ணுவோம். இது என்ன புஷ்ஷா புல்லா? ஓகே. இங்கே பாருங்க கைஸ் லிஃப்ட் இருக்கு. எதுக்கு லிஃப்ட் ஆன் பண்ணு, லிஃப்ட் ஆன் பண்ணு, வருதான்னு பார்ப்போம். எல்லாமே வருதா லிஃப்ட்? ஓகே கைஸ் இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ள பேஸ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ நம்ம இங்கே பாருங்க, ஆனால் மேலே போதா கீழே போதாதான் தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோர் மேலே வந்துடுறாங்க. இங்கே பாருங்க கைஸ் கீழே போகணும். வாங்க வெளியில் போய் பார்ப்போம். கீழே போகணும். வெளியில் போய் பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. இங்கே பாருங்க கைஸ் நம்ம ஹாய் கைஸ், இப்போ பாருங்கள் நம்ம பேஸ்மெண்ட் 2 போட்டிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே யாரும் அமுக்கிட்டாங்க. கைஸ் யார் அமுக்குனான்னு தெரியல. என்ன கேட்குது? என்ன ஒன்றுனா இங்கே ஒரு கண்ணாடி ஓட்டு வச்சுனா சூப்பராக இருக்கும். ஆமாம், மிரர் தான் இன்னும் பிரமாதமாக இருக்கும். பாருங்க வண்டி கிளம்பிடுச்சு. அதெல்லாம் அமுக்கிறாத, எமர்ஜென்சி பட்டன்லாம் இருக்குது. இதை போய் அமுக்க போகிறான் கதிர். காலேஜில் இது விளையாடி வாங்க கைஸ், இதுதான் செகண்ட் பேஸ்மெண்ட் கீழே இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு இதை பார்ப்போம். வா இங்கே வரும் கைஸ், அதை விட இது பிரமாதமாக இருக்குது. இது கார் போலல்ல? 2 தான் இன்னும் அந்த இது ஃபுல்லாக. ஆமாம், இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகலை. அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் இன்னும் அப்படியே. என்னடா இது நம்ம ஊராடா கதிரே? நம்ம ஊர் மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நம்ம ஊர் மாதிரியே தெரியல. ஏதோ நம்ம துபாய் சிங்கப்பூர் வந்த மாதிரி இருக்குது. ஒன்று செதுக்கி வச்சிருக்கானுங்க கரெக்டாக. நான் பாஸ்போர்ட்லாம் எடுத்தேன் வெளிநாட்டு போகலான்ட்டு. ஆனால் இங்கேயே வெளிநாடு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. 1000 வீக்கிங் நிற்கலாம் போல இருக்குது. எங்களால் நடக்க முடியல, இல்லைன்னா ஃபுல்லாக நடந்து காட்டலாம். அந்தளவுக்கு கால் வலிக்குது வேறு. இது ஃபுல்லாக அந்தளவுக்கு பெருசாக இருக்குது வேறு. இப்போ பெஞ்ச மழையில் தண்ணி வேறு உள்ளே வந்துச்சு போல். அதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழேயே வந்து ட்ரைனேஜ் வச்சுருக்காங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. அண்டர் கிரவுண்டில் ட்ரைனேஜ் வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. இதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். சரி ஓகே கைஸ், நாங்கள் இப்போ வெளியில் போய் கண்டினியூ பண்ணோம். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ இந்த விளாகை இதோட எண்ட் பண்ணுறோம். சூப்பராக கட்டியிருக்காங்க. ஓகே கைஸ், வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் குத்து விளக்கெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் நியர்பை சிட்டி கிட்ட இருந்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்துட்டு போகலாம். 1 டே விசிட் பண்ணிங்கன்னா ஒர்த்து கைஸ், ஒர்த்து டு விசிட். ஆனால் வரும்போது ஈவினிங்காக வாங்க, அப்போ தான் இந்த லைட் செட்டிங்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்நாக்ஸ் எதனா இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் எதனா எடுத்துன்னு வாங்க. ஏன்னா கடை அந்தளவுக்கு இப்போதைக்கு போடலை.
ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். Bye பாய் bye.